ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட Nmap டுட்டோரியலோட அடுத்த பார்ட் தான். அதாவது OS டிடெக்ஷன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போர்ட் ஸ்கேனிங்னா என்ன, அடுத்த வெர்ஷன் டிடெக்ஷன்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த வெர்ஷன் டிடெக்ஷனோட அடுத்த வீடியோ தான் போர்ட் ஸ்கேனிங். OS டிடெக்ஷன் அப்படிம்பாங்க. அதாவது நம்மளோட டார்கெட்டை வந்து என்ன மாதிரி OS ரன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடலாம். எனக்கு தெரியுமே அது ஒரு லினக்ஸா இல்லை ஒரு விண்டோஸா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். பட் அது நீங்கள் ஒரு டார்கெட்டை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய டார்கெட் வந்து ஒரு மெட்டாஸ்ப்ளைட்டபிள் அப்படின்றனால எனக்கு அது ஒரு லினக்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். பட் நீங்கள் ரியல் டைமில் ஒரு பென் டெஸ்டிங்கோ ஏதோ ஒன்று பண்ணும்போது ஏதோ ஒரு சைட்டை ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி சர்வர் யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க ஒன்று விண்டோஸ் சர்வர் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை லினக்ஸ் சர்வர் யூஸ் பண்ணலாம். ஸோ விண்டோஸ் சர்வர் போனாங்க அப்படின்னா நீங்கள் அதை அவங்களுக்கு போர்ட் ஸ்கேனிங்கில் கெஸ் பண்ண முடியும். பட் கெஸ் பண்ண முடியாத பட்சத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ போர்ட் நம்பர் 88 அடுத்து இந்த மாதிரி எல்டாப்பு, கெர்ப்ரோஸ் ஆத்தென்டிகேஷன் இந்த மாதிரி போர்ட்லாம் ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஆக்டிவ் டைரக்டரி பேஸ் பண்ண விண்டோஸ் மிஷின் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இருந்தாலும் அதுலேயே உங்களுக்கு OS டிடெக்ஷன் தேவைப்படும். ஏன்னா அவங்க கரெக்டாக எந்த சர்வர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியணும். விண்டோஸ் சர்வர் 2016 இல்லை 19 ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அது லினக்ஸ் சைடு வரும்போது உங்களுக்கு இங்கே லினக்ஸில் என்ன சர்வர் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால் OS டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். இதில் அதோட கர்னல் என்ன, ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, இந்த OS டிடெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இது வழியில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ இங்கே நம்மளோட டார்கெட் மாதிரி தான் எப்போவும் மெட்டாஸ்ப்ளைட்டபிள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ Nmap 192.168.18.53 இதுதான் என்னோடய மெட்டாஸ்ப்ளைட்டபிளோட IP. ஸோ இங்கே ஓப்பன் போர்ட்ஸ் வச்சு FTP, SSH ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் அது ஒரு லினக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். பட் இதே SSH போர்ட்லாம் விண்டோஸ் மிஷினில் ஓப்பனில் நினைச்சிடுவீங்க. ஸோ அதனால தான் நம்ம OS டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறோம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா -O, கேபிட்டல் O, 0 கிடையாது, கேபிட்டல் O. ஸ்க்ரீனில் தெரியும் உங்களுக்கு 0 மாதிரி தரலாம், பட் அது கேபிட்டல் O. ஸோ இந்த OS டிடெக்ஷன் பண்ணுறதுனால எனக்கு ஒரு சில ரிசல்ட் கிடச்சிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா லினக்ஸோட கர்னல் வந்து 2.6 கம்மியான ஒரு லினக்ஸ் வெர்ஷன் தான் இருக்குது. அதாவது எக்ஸ்ன்னா இதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சிங் தான். அதாவது ஓகே, அது லினக்ஸில் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது இப்படி எதாவது எழுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா திடீர்னு விட்டோம் அப்படின்னா அது ஒரு கமெண்டாக எக்ஸிக்யூட் ஆகி ஏதோ எரர் வந்துடுது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த 2.6 சம்திங்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2.6.9லேருந்து 2.6.33 இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ கர்னல் வந்து 2.6 அப்படின்ற கர்னல் தான். ஸோ இப்போ நமக்கு இது ஒரு லினக்ஸ் மிஷின் சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ இதனால் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது ஒரு மெட்டாஸ்ப்ளைட்டபிள் மிஷின்ன்றனால எனக்கு லோவர் வெர்ஷன் இருக்குது. அதே என்னோடய காலி மிஷினை ஸ்கேன் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் ஹையர் வெர்ஷன் இருக்கலாம். 18.43 அப்படின்றது என்னோடய காலி மிஷினோட IP அட்ரஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 2.6.32 அப்படின்றத எக்ஸாக்டான வெர்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருச்சு. ஏன்னா சம்டைம்ஸ் அதால் அதாவது எத்தனை ஓப்பன் போர்ட்ஸ் இருக்குது, எத்தனை க்ளோஸ்டு போர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத அதை ஃபைன் பண்ணி தான் நமக்கு என்ன வெர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ இங்கே இது ஈஸியாக ஃபைன் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, என்னோடய காலி என்ன கர்னல் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் லோவர் வெர்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லோவர் வெர்ஷன் இருக்கிற கூட ஒரு பிரச்சனை தான். ஸோ நீங்கள் இப்போ இந்த கர்னல் தெரிஞ்சதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வழியை எக்ஸ்ப்ளைட் பண்ணி போயிருக்கலாம். கர்னல் எக்ஸ்ப்ளைட் இல்லாத பட்சத்துக்கு சொல்கிறேன். ஸோ மெட்டாஸ்ப்ளைட் மாடியிலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்வர் எக்ஸ்ப்ளைட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா இந்த வெர்ஷன் அங்கே யூஸ் ஆகலாம். ஏன்னா இதை வச்சு லோக்கல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஸோ அந்த மாதிரி லோக்கல் எக்ஸ்ப்ளைட்லாம் அந்த கர்னல் யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த வெர்ஷன் தெரிஞ்சதுனால நீங்கள் சர்ச் எக்ஸ்ப்ளைட்டை வச்சு இந்த வெர்ஷனுக்கு ஒரு எக்ஸ்ப்ளைட் இருக்கான்னு சொல்லி தேடி இருப்பீங்க. அது ஒரு லோக்கல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனோ ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளைட்டாக இருந்திருக்கலாம், இல்லை டாஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளைட் இருந்திருக்கலாம், இல்லை ஹார்ட்வேர் லெவலில் பாதிக்கக்கூடிய எக்ஸ்ப்ளைட்டாக கூட இருக்கலாம். மேபி அது நம்மளோட வெர்ஷனை பொறுத்தா இருக்குது. ஸோ இந்த வெர்ஷன் அக்யூரேட்டாக தெரிஞ்சதுனால நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் OS டிடெக்ஷன் பண்ணுறோம். ஸோ அதே இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோஸ் மிஷினோட IP, அதாவது என்னோடய விண்டோஸ் மிஷினோட IP போட்டிருந்தோம் அப்படின்னா அது டிடெக்ட் பண்ணி என்னோடய விண்டோஸ் வெர்ஷனை காட்டியிருக்கோம். அதாவது விண்டோஸ் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், விண்டோஸ் 10 8 இல்லை XP ஸோ அந்த மாதிரி காட்டியிருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா விண்டோஸ் சர்வர் 2013, 16, 19 ஸோ எந்த வெர்ஷன் ரன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம OS டிடெக்ஷன் பண்ணுறோம்.
ஸோ இந்த வீடியோவில் ஓஎஸ் டிடெக்ஷன் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணலாம். டெலகிராம் இல்லை இன்ஸ்டாகிராம் எதனால காண்டாக்ட் பண்ணலாம். ஐடிஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணுற காரணத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் அடுத்த வீடியோவில் ஃபியூச்சர் வீடியோஸில் அதை நான் ஃபிக்ஸ் பண்ணுற கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக இருங்க.